வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜனவரி 30 இந்த நாள் இந்திய வரலாற்றில் எவருமே மறக்க முடியாத ஒரு நாள். இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். இந்த தேதியில்தான், இதே ஜனவரி 30 தான் இந்தியா சுதந்திரமடைந்த ஒரு வருடத்தில், அதாவது 1948 வருடம் ஜனவரி 30 மாலை இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். மறக்க முடியுமா இந்த நாளை? இந்த நாளில் என்ன நடந்தது என்பது இன்றைக்கு வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். அறியாதவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். காந்தி எதற்காக கொல்லப்பட்டார்? காந்தியை கொல்வதற்கு, அவரை கொன்றவர்களுக்கு என்ன காரணம் இருந்தது? 1948 ஜனவரி 30 அவருடைய பிர்லா மாளிகையில் மாலை நேர பிரார்த்தனைக்கு பிறகு அவர் அங்கு மக்களை சந்திப்பதற்காக அந்த புல்வெளியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது நாதராம் கோட்சே என்பவன் அவரை நோக்கி கைகூப்பினான். காந்தியும் கைகூப்பினார். அடுத்த நிமிடம் அவன் தான் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து காந்தியினுடைய வெற்று மார்பில் 3 முறை சுட்டான். காந்தி ஹேராம் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தில் சரிந்தார். இந்திய வரலாற்றின் மாபெரும் தலைவரினுடைய சரிவு அது. காந்தியை கொல்ல வேண்டும் என்ற திட்டம் பல காலமாக அங்கிருந்து வகுப்புவாத சக்திகளால் தீட்டப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தபோது ஏராளமான வன்முறைகள் மூண்டன. அப்போது பாகிஸ்தான் தனியாக அது ஒரு முஸ்லீம் மத நாடாக பிரிந்து சென்றபோது இங்கிருந்த தீவிர இந்துத்துவர்கள் அவர்கள் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். காந்தி அதை ஏற்க மறுத்தார். இந்தியா எப்பொழுதும் மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். மேலும் இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். அப்போது பிரிவினையை தொடர்ந்து பஞ்சாபிலும் கல்கத்தாவிலும் பெரும் வன்முறையும் உண்டது. 2 புறமும் பல லட்சம் அகதிகள் இடம்பெயர்ந்தார்கள். படுகொலைகளும் வன்புணர்ச்சிகளும் பெருமளவிற்கு நடந்தன. காந்தி அதை நிறுத்துவதற்காக போராடினார். அன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கலவரம் உண்டதென்றால் ஒரு துணை இராணுவப் படையினரே தனியாக செல்வதற்கு அஞ்சிய ஒரு காலகட்டம். காந்தி தனி ஒருவனாக கலவரப் பகுதிகளுக்கு சென்றார். கல்கத்தாவில் அங்கு மக்களிடம் மன்றாடினார். நமக்கு வன்முறை வேண்டாம், சமாதானத்தின் வழியாகத்தான் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்று. ஒரு கட்டத்தில் அவருடைய குரலுக்கு ஓரளவு பலன் கிடைத்தது. கலவரம் கட்டுக்குள் வந்தது. கவர்னர் மவுண்ட்பேட்டன் பிரபு ஒரு இராணுவத்தால் அடக்க முடியாத இந்த கலவரத்தை எப்படி ஒரு எளிய மனிதர் அடக்கினார் என்று வியந்தார். கலவரங்கள் இன்னும் முழுமையாக நிற்க வேண்டும் என்பதற்காக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதற்கும் தயாரானார். நாடே அதிர்ந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் ஒரு கலவரத்தை கொண்டு வருவதில் பெரும் பங்காற்றினார். அது இந்துத்துவ சக்திகளுக்கு அது உவப்பானதாக இல்லை. காந்தியை சுடப்பட்டார். சுட்டவர்கள் யார் என்பதை நாடே அறியும். காந்தி சுடப்பட்ட போது அங்கிருந்த யாரோ சிலர் ஒரு முஸ்லீம் காந்தியை கொன்றுவிட்டார் என்று கத்தினார்கள். அது திட்டத்தின் ஒரு பகுதி. ஆனால் உடனடியாக மவுண்ட்பேட்டன் பிரபும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் நாட்டு மக்களுக்கு உண்மையை எடுத்துரைத்தார்கள். காந்தியை சுட்டது ஒரு முஸ்லீம் அல்ல என்று. அப்படி அன்றைக்கு மூலவிருந்த பெரும் கலவரத்தை தடுத்து நிறுத்தினார்கள். காந்தி எதை எதிர்த்து போராடினாரோ அதை எதிர்த்து இன்றைக்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து இன்றைக்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது. காந்தி அவர்கள் சிந்திய அந்த ரத்தம், உத்தமர் காந்தி அவர்கள் சிந்திய அந்த குருதி மதசார்பின்மைக்கான குருதி, இந்தியாவில் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான குருதி. அந்த குருதியின் வழித்தடத்தில் நாம் சமாதானத்திற்காகவும் அகிம்சைக்காகவும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் உறுதியேற்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறோம். முன்பெல்லாம் ஒரு புகைப்படம் எடுப்பதென்றால் அதற்காக ஒரு புகைப்பட தொழிலில் இருக்கிற நண்பரை அழைக்க வேண்டும். இப்போது அப்படி இல்லை. அத்தனை பேரிடத்திலும் அந்த புகைப்பட கருவி இருக்கிறது.
கைபேசி என்பது மிக பெரும்பாலும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு இன்றைக்கு பயன்படுகிறது. இருப்பினும் கூட சில படங்கள் தான் உலக வரலாற்றில் நிலைத்து நிற்பவை. சில படங்கள் தான் வரலாற்றிலேயே புகழ்பெற்ற படங்கள். அப்படி படப்பட்ட படங்களிலே ஒன்று 1945 எடுக்கப்பட்ட படம். ஏறத்தாழ 90 வருடங்கள் ஆகப் போகிறது. இன்றைக்கு அந்த படத்துக்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு. அந்த புகைப்படத்திலே 3 பேர் இருந்தார்கள். ஒருவர் அமெரிக்காவினுடைய அதிபராக அன்றைக்கு இருந்த ரூஸ்வெல்ட், அதே ஆண்டில் சோவியத்தினுடைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின், பிரிட்டனின் அதிபராக இருந்த சர்ச்சில், 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்று வரையில் உலகத்தில் மிக அரிதான படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 45 என்று சொன்ன உடனேயே நமக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்திருக்கும். அதாவது 2வது உலகப்போர் முடிந்த தருணத்தில் முடிந்து வெற்றியை ஈட்டிய கூட்டணியின் தலைவர்கள் இவர்கள். இன்னொரு பக்கத்தில் ஹிட்லர், முசோலினி, ஜப்பானின் டோஜோ இருந்தார்கள். இந்த பக்கத்தில் இருந்த 3 பெரிய தலைவர்கள் இவர்கள்தான் அமெரிக்கா, சோவியத், இங்கிலாந்து என்கிற 3 பெரிய நாடுகளினுடைய தலைவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு சேர்ந்து அமர்ந்து எடுத்துக்கொண்ட படம். ஆனால் என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த ஒற்றுமை அடுத்த 1 மாதம் கூட நீடிக்கவில்லை. இந்த 3 நாடுகளுக்கு இடையிலேயுமே பிணக்குகள் வந்துவிட்டன. எதிரியை வீழ்த்துகிற வரைக்கும் இந்த கூட்டணி ஒன்றாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த 3 பேரில் 2 பேருக்கு ஒன்று புரிந்தது. 2வது உலகப்போர் நடைபெறுகிற வரையிலே உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு இங்கிலாந்து தான், த கிரேட் பிரிட்டன் என்று பெயர். ஆனால் அதற்கு ஒரு சரிவு வந்துவிட்டது என்று இவர்களுக்கு புரிந்தது. அப்படியானால் அந்த முதல் இடத்தில் யார் இருப்பது என்பதில் அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் இடையிலே சிக்கல்கள் வந்தன. இந்த படம் வெளிவந்து 1 மாதத்திற்குள்ளாக ரூஸ்வெல்ட் ஸ்டாலினை எதிர்த்தும், ஸ்டாலின் ரூஸ்வெல்ட்டை எதிர்த்தும் அறிக்கை விட்டார்கள். அந்த நிகழ்வுக்கு பின்னால் உலகம் என்பது 2 துருவங்களாக பிரிந்து நின்றது. ஒன்று, உலகத்தில் இருக்கிற எந்த நாடும் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது சோவியத்தை சார்ந்திருக்க வேண்டும். அமெரிக்காவில் ரூஸ்வெல்ட் ஏறத்தாழ அந்த 2ஆம் உலகப் போர் முடிந்து ஓராண்டிற்குள் மறைந்து விட்டார். பிறகு ட்ரூமன் என்கிறவர் அங்கே அமெரிக்க அதிபராக வந்தார். யார் அதிபராக வந்தாலும் அமெரிக்கா, சோவியத் இரண்டில் எது வல்லரசு என்கிற பெரிய கேள்வி. பல நாடுகள் அமெரிக்காவை ஆதரித்தன, வேறு பல நாடுகள் சோவியத்தை ஆதரித்தன. இங்கிலாந்து தன்னுடைய சரிவை சந்தித்தது. இவற்றுள் ஏதேனும் ஒரு நாட்டை சார்ந்து ஓர் அணியில் தான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் உலகத்தில் 3 நாடுகளின் பிரதமர்கள் ஒன்று சேர்ந்து 2 அணிகளிலும் சேராமல் தனித்து நிற்பது என்று முடிவெடுத்து தனித்து நிற்கிற நாடுகளுக்கு அணி சேரா நாடுகள் என்று பெயரிட்டார்கள். அந்த 3 பிரதமர்கள் யார் என்றால், இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, எகிப்தினுடைய துணை பிரதமராக இருந்து பிரதமரான நாசர், 3வதாக இந்த 3 பேரும் தான் இதனை தீர்மானித்தார்கள். இப்படி 3வதாக யுகோஸ்லேவியாவினுடைய பிரதமராக இருந்த டிட்டோ. இந்த 3 பேரும் சேர்ந்து அமெரிக்காவின் பின்னாலும் நிற்க வேண்டாம், சோவியத்தின் பின்னாலும் நிற்க வேண்டாம், நாம் தனியாக அணி சேராத நாடுகள் என்று இருக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். பிறகு இந்த அணி சேரா நாடுகளுக்கு ஆதரவு கூடிட்டு இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் சுகர்னோ உடனடியாக தன் ஆதரவை தெரிவித்தார். அதே போல் பர்மாவினுடைய அதிபர் யூனு, கானா என்கிற நாட்டினுடைய பிரதமர் நிகுருமா ஆகியோரும் இந்த அணிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்போதுதான் உலகத்தில் அமெரிக்கா அல்லது சோவியத்தை சார்ந்துதான் நாம் இருந்தாக வேண்டும் என்கிற நிலை மாறி அணிசேரா நாடுகளின் பக்கம் நாம் போய் நிற்கலாம் என்கிற எண்ணமும் வந்தது. எனவே உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயமாக கருதப்பட்ட படம் அந்த படம். உலகத்திலேயே முதலாக ஒரு அணிசேரா நாடுகளை உருவாக்கிய தலைவர்கள் இந்த 3 பேரும் இருக்கிற படமும் அதை போல மிக அரிதானது. நேரு, டிட்டோ, நாசர் 3 பேரும் இருக்கிற அந்த படமும் மிக அரிய படங்களில் ஒன்று என்று நாம் சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில்
மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க.
ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.